டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீவர்ஸ், இந்த உலகத்திலேயே மிகவும் சிறந்த அப்படின்னா நம்ம எல்லாருமே எதை சொல்லுவோம்? தானம் தர்மம் செய்வதைத்தான், இல்லையா? அதிலும் மிகச்சிறந்த தானம் அப்படின்னா பிறருக்கு அன்னம் இடுதல், உணவு அளித்தல். இதுதான் மிகப்பெரிய தானம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம், இல்லையா? அதே மாதிரிதான் தர்மம் தலை காக்கும். எந்த அளவுக்கு நாம் உணவுப் பொருட்களை பிறருக்கு தானமாகவோ அல்லது இலவசமாகவோ கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு பல கோடி நன்மைகள் நமக்கு வந்து அடையும், நம்மை வந்து அடையும். இப்போ இந்த தானம் தர்மமாக இருக்கட்டும், உணவு அன்னதானமாக இருக்கட்டும், இது பாத்தீங்கன்னா 6 அறிவு உள்ள மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. 5 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு உள்ள ஜீவராசிகளுக்கும் நாம் கொடுக்கின்ற அந்த அன்னதானத்தால் அவ்வளவு சிறந்த நன்மைகள் நம்மை அடைகின்றது. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா முதல்ல நாம் காகை தான் நாம் இப்ப பேச போறோம். காகைக்கு அனுதினமும் நீங்கள் உணவு அளித்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாமே அறவே உங்களை விட்டு போய்விடும். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, காகைகளுக்கு நீங்கள் அனுதினமும் உணவு வைக்க வைக்க உங்களுடைய முன்னோர்கள் ஆசிர்வாதங்கள், உங்களுக்கு மூதாதையர்கள் ஆசிர்வாதங்கள், இந்த எல்லா ஆசிர்வாதங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி என்றால் இந்த ஆசிர்வாதங்கள் உங்களை அடைய அடைய என்னாகும்? வாழ்க்கையில உங்களை அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களை அணுகாதவாறு உங்களது முன்னோர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள், காகையின் ரூபத்தின் வாயிலாக. அதனால்தான் அனுதினமும் நீங்கள் காகைக்கு சாப்பாடு வைக்க வைக்க என்ன ஆகும்னா உங்க வாழ்க்கையில இருக்கின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு அகன்று போய்விடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களும் உங்களை அடையும். அடுத்ததாக நாம் இப்ப பேச போறது நம்முடைய வீட்டில் இருக்கின்ற செல்ல பிராணியான நாய்களை பற்றி தான். நாய்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் அனுதினமும் உணவுகளை கொடுக்க கொடுக்க, நீங்க உங்க வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணியாக இருந்தாலும் சரி, அல்லது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தெருவோரங்களில் பல நாய்களை நாம் காண முடிகின்றது, இல்லையா? அந்த நாய்களுக்கும் நீங்கள் உணவு அளித்தாலும் சரி, அப்படி நீங்க உணவு அளித்தீர்கள் அப்படின்னா இந்த தோஷம் சொல்லுவாங்க இல்லையா, நவகிரக தோஷங்கள், இந்த நவகிரக தோஷங்கள் இது எதுவுமே உங்களை அண்டவே அண்டாது. சனி தோஷம், பித்ரு தோஷம், நாகதோஷம், கேது, இந்த மாதிரி 9 நவ கிரகங்கள் இருக்கு, இல்லையா? எந்த ஒரு கிரகங்கள் தோஷமும் உங்களை அண்டவே அண்டாது. அதனால உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது நாய்களை பார்க்கின்றீர்களோ தோன்றும் போதெல்லாம் உங்களால் முடிந்த அளவு உணவுப் பொருட்களை நாய்களுக்கு கொடுத்து கொண்டே பாருங்கள். அதன் பிறகு இந்த வரிசையில் நாம் பார்க்க இருப்பது நம் வீட்டில் வளர்க்கின்ற பசுமாடு. நம் வீட்டில் பசுமாடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எங்கேயாவது பசுமாடை பார்த்தீர்களா, அந்த பசுமாட்டிற்கு நீங்க உங்களால் இயன்ற அளவு பழங்களோ கீரைகளோ அல்லது உணவுப் பொருட்களையோ இதை கூட நீங்க அந்த பசுக்களுக்கு உணவாக அளிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பசுக்களுக்கு நம்ம உணவு அளிக்க அளிக்க அந்த காமதேனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காமதேனு அப்படின்னாலே செல்வ செழிப்பு. அந்த செல்வ செழிப்பு நம்மை அடையும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த கர்ம வினைகள்னு சொல்லுவாங்க, அந்த பித்ரு தோஷம், கர்ம வினை தோஷம், இது எதுவுமே நம்மளை அண்டவே அண்டாது. அதனால பசுமாட்டிற்கு நீங்கள் உணவு அளித்தாலும் சரி, உங்களுக்கு அப்படிப்பட்ட புண்ணியங்கள் உங்களை அடையும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கின்ற மூதாதியர்கள் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கூட உங்களை அண்டவே அண்டாது. அதனால உங்களுக்கு தோன்றும் போதெல்லாம் பசுமாடை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அந்த பசுமாட்டுக்கு உணவுப் பொருட்களை நீங்கள் கொடுங்கள். அதன் பிறகு நான் பார்க்க இருப்பது, நம்ம இப்போ இந்த புறாக்கள் பார்த்திருப்போம். நிறைய ஆலயங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா புறாக்களை வளர்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்பொழுதே அங்க இருக்கிற புறாக்களுக்கு அரிசி கோதுமை இது எல்லாமே உணவுப் பொருட்களா கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி புறாக்களுக்கு நீங்கள் உணவு அளிக்க அளிக்க என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியாம நீங்க பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு போய்விடும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன்னோட ஜாதகத்துல உனக்கு பூர்வ ஜென்மத்துல ஏதோ பாவம் செய்திருக்க, அந்த பாவ வினை காரணமா தான் நீ இப்ப கஷ்டப்படுற
அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கூட பேசும்பொழுது ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவோம். எந்த ஜென்மத்துல நான் பாவம் பண்ணனோ தெரியலையே, இப்படி கஷ்டப்படுறேனே அப்படிலாம் கூட நம்ம சொல்லுவோம். அப்படி இருந்தாலும் அப்படி நீங்க நினைச்சீங்க, அப்படி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, நீங்க அந்த புறாக்களுக்கு உணவு கொடுப்பதன் வாயிலாக நம்மை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், அதன் பிறகு அந்த பூர்வ ஜென்ம பாவங்கள் இது கூட நம்மை விட்டு அகன்றுவிடும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா குதிரை. குதிரை அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? செல்வ செழிப்பு அப்படிதான். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த குதிரை ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல போயிட்டு அவங்க நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி முதலீடா போட்டு அந்த போட்டிகள் எல்லாம் கலந்து கொண்டு நிறைய பரிசுகளை எல்லாம் வெல்லுவார்கள் இல்லையா? குதிரையினாலே ஒரு பணத்திற்கான ஒரு விஷயம் தான், செல்வ செழிப்பு. அந்த மாதிரி குதிரைகளுக்கு நீங்கள் உணவு அளிப்பதன் மூலமாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க பெரிய உயர்ந்த இடத்திற்கு செல்லுவீர்கள். அது உங்க வாழ்க்கையில திடீர்னு ஏற்படுகின்ற ஒரு உயர்மட்ட ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு திடீர்னு லாட்டரி சீட்ல பரிசு தொகை எல்லாம் கூட விழும். அதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம். அந்த மாதிரி அதிர்ஷ்டவசமான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். ஒரு சிலர் அரசியல்ல இருந்திருப்பாங்க, அரசியல்ல மிகப்பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணா, அந்த குதிரைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க அவர்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு திடீர்னு உயர் பதவி கிடைக்கும், திடீர்னு அரசியல்ல பெரிய ஆள் ஆவாங்க இல்லையா? அதனால குதிரைகளுக்கு நீங்க உணவு அளிச்சீங்க அப்படின்னா செல்வ செழிப்பா அமோகமா பெரிய உயர்மட்ட இடத்துல நீங்கள் மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு பண வருகை உங்களுக்கு வந்தடையும். அதனால நீங்க எங்கேயாவது குதிரைகளை பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா உங்களால முடிஞ்ச உணவுப் பொருட்கள், ஒரு பழமோ இல்ல அந்த குதிரைகள் என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன முடியுமோ அதை நீங்க வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லை, அதன் பிறகு இந்த வரிசையில் நாம் பார்க்க இருப்பது பாத்தீங்கன்னா கிளிகள். பொதுவாவே நிறைய இல்லங்கள்ல பாத்தீங்கன்னா கிளிகள் அவங்க வீடுகள்லயே வளர்த்துட்டு இருப்பாங்க ஒரு சிலர். அந்த கிளிகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா, நமக்கு பாத்தீங்கன்னா அந்த கல்வி கேள்வி அந்த ஞானம், ஒரு சில குழந்தைங்க அந்த படிப்பு வராம இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வர ஆரம்பிச்சிடும். கிளிகளுக்கு உணவு கொடுக்க கொடுக்க இப்ப நம்மளே கூட பார்த்திருப்போம். ஜோசியக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கையில கிளி வச்சுட்டு ஜோசியம் ஜோசியம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் கிளி ஜோசியம் கூட பாப்பீங்க இல்லையா? அதற்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா கிளி அந்த வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை நமக்கு கொண்டு வரும், வாழ்க்கையில உயர்மட்ட இடத்துக்கு நம்மளை கொண்டு செல்லும். அதனாலதான் கிளிகளை வச்சு ஜோசியம் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த உங்க வீட்டுல சின்ன குழந்தைகள் படிப்பு வராம ஒரு சில குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க கையில அந்த கிளிகள் என்ன சாப்பிடும் அந்த பொருளை கையில கொடுத்து கிளிகளுக்கு நீங்க கொடுக்க சொல்லுங்க. அப்படி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த குழந்தைகள் படிப்புல பெரிய லெவல்ல வருவாங்க. அவங்களுக்கு அந்த ஞானம் திறமை இது எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். அடுத்தது இந்த வரிசையில் நம்ம பார்க்க இருப்பது மைனா. பொதுவா பாத்தீங்கன்னா மைனா நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மைனாவை கூட வீட்டுல வச்சு வளர்க்குறாங்க. ஆனா இந்த மைனாக்களுக்கு நம்ம எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த மைனாக்களுக்கு நம்ம உணவு அளித்தாலும் சரி, அதிலும் நமக்கு பல நன்மைகள் இருக்கின்றன. ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஓடிக்கொண்டே இருக்கின்ற அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சில முற்றுப்புள்ளி கூட வைக்க முடியாது. நீ ஒண்ணு நான் ஒண்ணு பேச இப்படி மாறி மாறி பேசிக்கொண்டே என்னாகும், அந்த பிரச்சனைகள் இழுத்துக்கொண்டே போகும். என்னடா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? அப்படி எத்தனையோ பெற்றோர்கள், அவர்கள் சுற்றத்தார்கள், உறவினர்கள் இவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மைனாக்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதற்கு அதற்கு பிடித்த உணவு என்னவோ அதை நீங்க போடுங்க. அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த தம்பதியினர் இடையே இருக்கின்ற அந்த பிரச்சனைகள் சரியாயி அவங்க சுமூகமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ரொம்பவும் பலனுள்ள ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள் அந்த மைனாக்கு உணவு அளிப்பதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் நீங்களும் சரி, உங்களுக்கு முடிந்த அளவு இந்த மாதிரியான
உணவுப் பொருட்களை பல ஜீவராசிகளுக்கு உணவளித்து பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.